30 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சம் ஷார்ட்டா, கொஞ்சம் விரிவாக, கொஞ்சம் சுருக்கமாக இந்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தெளிவாக சொல்றாரு. யூதர்கள் மூலமாக எனக்கு அருமை பல கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் விசுவாசிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்பவே மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்பதே அவங்களுடைய வாழ்க்கையாக போனது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 24 மணி நேரமும் இயேசுவின் மீதே டார்கெட். அவர் எப்படி கேள்வி கேட்கலாம், அவர் எப்படி முடக்கலாம், அவர் எப்படி அவரை செயல்பட விடாமல் தடுக்கலாம், இதுவே அவங்களுடைய போதனையாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு அருமையான மிக முக்கியமான ஆளாக வீணடிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும், அநேக காரியத்தை யூதர்களோடு பேசிக்கிட்டே வராரு, அவங்க கேள்விக்கு பதில் கொடுத்து கொண்டே வராரு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவில் சத்தியம் கூட தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் ஏன் விடுதலை ஆகணும், எங்களுக்கு எதுக்கு விடுதலை? அறியாமல் பேசுகிறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தால் விடுதலை வேணும், சாபத்தில் இருந்தால் விடுதலை வேணும், பிசாசின் போராட்டத்தில் இருக்குன்னு விடுதலை வேணும் அப்படின்னு ஆண்டு தெளிவாக அந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு, யூதர்களுக்கு என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்க எனக்கு அருமையாக உங்களை பார்த்து சொல்கிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக போவீர்கள். என்னென்ன அடிமைத்தனம் உங்களை வாட்டி வதைக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? விடுதலை நாளை ஆண்டு கொடுத்து விட்டார். ஆமேன். விடுதலை நேரத்தை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். எப்போ எனக்கு அருமையான மோசே சொல்ற வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்களோ, செயல்பட ஆரம்பித்தார்களோ, சில நாட்கள் ஓடியது, ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு அருமையானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் மூலமாக அடிமைப்பட்ட போது ஆண்டவர் நோக்கி, சத்தியமுள்ள தேவனை நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவில் சத்தியம் கூட விடுதலையாக. சத்தியம்னா யாரு? சத்தியம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் எனக்கு அருமையானவர்களே, ஒரு பொருளை நான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், பொருள் உங்கள்கிட்ட சத்தியமாக வாங்கலை அப்படிங்கிறத எப்படி இருக்குது? அதாவது உண்மையவே பொய்யாய் மாற்றுகிறது. எனக்கு அருமையான உண்மையாக சொல்கிறது தான் என்னது? சத்தியம். எத்தனை கவனிக்கிறீங்க? சத்தியம் என்று சொன்னாலும் அதனுடைய வார்த்தை இன்னைக்கு அநேகருக்கு புரிகிறதில்ல, தெரியறதில்ல. கர்த்தருடைய பிள்ளைங்க புரிந்து கொள்ளுங்க, சத்தியம் என்று சொன்னாலே உண்மை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில். அப்போ எது சத்தியம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க அர்த்தம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தியம்னா யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? நானே வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறேன். ஆமென். அப்போ அதுலேருந்து என்ன புரிகிறது? நான் தான் மெய்யான தெய்வம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, மெய்யான தெய்வம் நானே என்று சொல்லி தான் அந்த வார்த்தையில் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ நீங்கள் அறிந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு விடுதலை நாட்கள் வந்து விட்டது. ஆமென். நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிற நாட்கள் வந்து விட்டது. என்னென்ன அடிமைத்தனம் இருக்கிறதோ எல்லாம் அடிமைத்தனம் மாறக்கூடிய வேலை வந்து விட்டது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தை அறிகின்ற பிரகாரமாய் நீங்கள் அறிந்தால் நிச்சயம் விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு, வியாதிலிருந்து விடுதலை உண்டு, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு, குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை உண்டு, கெட்ட குணத்திலிருந்து விடுதலை உண்டு. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏசப்பாட்ட வந்தவங்க எத்தனையோ பேர் குடிகாரலாம் இருந்து விடுதலையாகி இன்னைக்கு ஆணுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. எத்தனையோ பேர் கொலகாரலாக இருந்தவங்க, ரவுடிகளாக இருந்தவங்க வேதாகமத்தை கையில் ஏந்தி இயேசுவே தெய்வம் என்று நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி விட்டுறது. கெட்ட குணத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கிருச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலக மக்கள் விடுதலைக்காக அலைந்து திரிந்து ரத்தம் சிந்தி உடலை வேதனைப்படுத்தி விடுதலைக்காக எதையோ செய்கிறார்கள். அதனால் விடுதலை இல்லை, அதனால் நிம்மதி இல்லை, அதனால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி இல்லை. இதுதான் நம்ம பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்தோம். எத்தனை இருக்க சொல்கிறீங்க? உண்மை அதுதானே? நம்ம அப்படியெல்லாம் அனுபவமாக கடந்து வந்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னென்ன தியாகம் செய்யணுமோ அத்தனை தியாகம் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
மணி அடித்து பார்த்தோம், திங்காட்டி போ அழியன்னு அடிச்சுட்டு நாம் தூக்கிட்டு வந்து தின்ன நாட்கள்லாம் ஒன்றுமே நடக்கலை. சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ ஏன் இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கிற, நான் உனக்கு எல்லாம் சிலுவையில் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், என்ன விசுவாசி, என்ன நோக்கிப்பார், நீ பிழைப்ப, நீ ஆசீர்வாதமாக மாறுவ, நீ ஏப்பா வேதனைப்படுற, நீ ஏன் சரியத்தை வேதனைப்படுத்துகிற, நான் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், வேதனை நான் பட்டுட்டேன்ப்பா, உனக்காக எல்லாவற்றையும் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. உனக்காக நான் எல்லாம் சிலுவையில் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், நீ எடுத்துக்கோ. ஆமாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ என்ன செய்ய வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம், கவனிக்கிறீங்களா? பிள்ளை நல்லா நான் படிக்க வச்சுட்டேன், நல்ல ரேஞ்சில் உனக்கு கொண்டு வந்துட்டேன், 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு கொண்டு வந்துட்டேன், உனக்கு தேவையான வீடு சொத்து பங்களா எல்லாம் செஞ்சு வச்சேன், நீ ஏப்பா கஷ்டப்படுற, நீ 4 வீடு போய் நீ சாப்பிடணும் அவசியமே இல்லை, உனக்கு எல்லாவற்றையும் நான் சம்பாதிச்சு வச்சுட்டேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரிகிறது? இதைத்தான் ஏசப்பா செஞ்சிட்டாரு. நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. அப்பா வச்சிருக்கதை நான் விசுவாச்சா போதும், நான் என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாமே இருந்து டீ கடையில் போய் நின்று யாராவது எனக்கு டீ வாங்கி குடிப்பாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா கோடீஸ்வரர், எங்கள் அப்பாட்ட கோடி பணம் இருக்குது, காரு பங்களா நிறையா இருக்குது, ஆனால் நான் நடந்து போவேன் என்று சொன்னால், நான் டீ குடிக்கிற கூட காசு இல்லாமல் நான் மற்றவங்ககிட்ட கேட்டுக்கொண்டிருப்பேன் சொன்னால், அப்போது என்னுடைய ஞானம் அறிவு என்னாகிவிட்டது, மழுங்கி விட்டது, என் கண்கள் திறக்கப்படவில்லை. இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வட்டாரத்தில் இருக்கிறது. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் அறிகிற பிரகாரம் அறிஞ்சிட்டிங்க அப்படின்னா, செயல்பட வேண்டிய காரியத்தில் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு வெற்றி நாளை கொடுத்து விட்டார், விடுதலை நாட்களை கொடுத்து விட்டார், ஜெயத்தின் நாட்களை கொடுத்து விட்டார், ஆசீர்வாதத்தின் நாட்களை கொடுத்து விட்டார். நம்முடைய சிறையிருப்பு நான் மாறுகிற நேரம் வேலை வந்து விட்டது. எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? அவர் அறிஞ்சிட்டா போதும். ஆமென். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையானவர்கள் 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் கண்கள் அப்படியே சமாரியா பட்டணத்தில் இருந்த சமாரியா பெண்ணுக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்புகிறேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எனக்கு அருமையான ஒரு ஏரியாவுக்கு கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. அங்கே சமாரியா பட்டணத்துக்கு எனக்கு அருமையானவர்களே அங்கே ஓரமாக போய் ஒரு கிணத்து ஓரத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சமாரியா பெண் அங்கிருந்து வருகிறாள். சமாரியா அந்த கிராமத்திலிருந்து வருகிறாள். வந்து தண்ணி மோண்ட வரும்போது உடனே ஏசப்பா பார்க்கிறாரு, இளைப்படைந்தவராக களைப்படைந்தவராக அமர்ந்து கொண்டிருக்கிறார். உடனே இந்த சமாரியா பெண்ணை தண்ணி மோக்க வரும்போது, அம்மா எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வந்துச்சு அந்த அம்மாளுக்கு கோபம். அந்த வசனத்தை படிக்கலாம், படிங்க. சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே 9ஆம் வசனம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா தெளிவா சொல்றது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி டென்ஷன் ஆயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா யூதர்கள் ரிச் ஆனவர்கள், சமாரியா பட்டணத்தில் இருக்கிற சமாரியாவோட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் லோ கேஸ்ட், யூதர்கள் ஹை கேஸ்ட். அன்னையுடைய பார்வையில் தான் யாருமே யூதர்கள் தண்ணியை எல்லாம் செத்தாலும் சரி அவங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, போய் தண்ணி வாங்க மாட்டாங்க, தண்ணி அவங்ககிட்ட வாங்கி குடிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யூதர்கள்லாம் இப்போ யார் தெரியுங்களா? ரொம்ப ரிச்சானவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து யூத குலத்தின் மூலமாக தான் பிறந்தார். இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் எனக்கு அருமையானவர்கள் ஹை காஸ்ட்டு ஹை குவாலிட்டியானவர்கள். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஆளுங்கள்லாம் லோ குவாலிட்டி அவங்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை வணங்குறெல்லாம் ஒரு இனத்தாளுங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க, படுவாவிங்க. சோத்ரா சிறுபான்மையரான் எங்கே பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிலைமை எங்கே போயிடுச்சு. அல்லேலூயா. ஒன்று கவனிங்க, அன்றைக்கு இருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து யூதர்கள் வழியாக பிறந்தார். சோதர் அல்லேலூயா. யூதர் என்று சொன்னாலே எனக்கு அருமையானவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ரோமா அரசு எல்லாம் எனக்கு அருமையானவர்களை கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா, யூதர்கள்னாவே கொஞ்சம் பயப்படக்கூடியவர்கள். அவர்களாம் ரொம்ப மோசமானவர்கள், சாதாரணலாம் கிடையாது. பல்லுக்கு பல் கண்ணுக்குங்க பல்ல ஒருத்தன் பிடுங்கிட்டு அவன் பல்ல நேருக்கு நேரம் பிடுங்கிட்டு தான் ஜாவான். அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க. சோதர் அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, உலக நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடிய, அசைக்கக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை யார் செய்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் நாட்டு யூதர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சோதர் அல்லேலூயா. பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு சோடு தான் இருக்குது எனக்கு அருமையான இஸ்ரவேல் நாடு. அவ்வளோ சோடு கூட இருக்காது. ஒரு 4-5 மாவட்டத்தை சேர்த்துனா தான் இஸ்ரவேல் நாடு. யோசிச்சு பாருங்கள்.
அவ்வளோ பெரிய ஒரு நாடு, சின்ன ஒரு குட்டி நாடு எதுக்காவது பயப்படுதா? யோசிச்சு பாருங்கள். சரி, உங்கள் கவனம் எங்கேயே போகுது? வேண்டாம், சமாரிய பெண்ணுக்கு வந்துடுவோம். சோத்திரம். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா தாகத்துக்கு தா அப்படின்னு சொன்னோன்னே, நீ யூதனாக இருக்க, நான் சமாரியா பெண்ணு, நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? ஏன் பிரச்சனை ஆயிராதா? சோத்திரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம்லாம் பேசி அப்படியே இது பண்ணும்போது எனக்கு அருமையான ஒரு காரியத்தை நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் ஜாதி, இனம், மத, வெறி இதெல்லாம் உடைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்து பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. லோ கேஸ் ஹை கேஸ் இவனுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க, இதெல்லாம் நான் உடைக்கணும், குடு தண்ணியை நான் குடிக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. இதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டோடைய வழி நடத்துதலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எதையுமே இந்த ஜாதி மதம் அப்படிங்கிறது எனக்கு அருமையாக உங்களுடைய மைண்டில் கொண்டு வரவே மாட்டீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அருமையானவர்களே மதத்தை பார்க்க வரவில்லை, மதம் மாற்ற வரவில்லை. எனக்கு அருமையானவர்களே தாழ்த்தப்பட்டவனை உயர்த்தி அழகுபடுத்தும்படியாகத்தான் கர்த்தர் இந்த மண்ணில் அவதாரம் எடுத்தார். பெரிய பாடுகளை பட்டு கல்வாரிசில் மரித்து உயிர் செழுந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. சோத்திரம். அல்லேலூயா. இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா 10ஆம் வசனத்தில் இயேசுவுக்கு பிரயோத்தரமாக, நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாய், நீ யாவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே மோண்டு கொள்ளும் இடத்துல பாத்திரமில்லையே, கிணறு ஆழமாக இருக்குது, இப்போ எங்கேருந்து நமக்கு ஜீவ தண்ணீர்? ஒரு அம்மா முதல்ல டென்ஷன் ஆனாங்க, லொல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை. போப்போ நீங்கள் பாருங்க, உங்களை காண்பிக்கிறேன். நான் 12ஆம் வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோவை பாருங்கள், நீ பெரியவரோ, உங்களுக்கு வயசு இப்போ பார்த்தீங்கன்னா 33 தான் ஆகிறது, ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்போ இருந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவள் கேள்வி கேட்குறா. அவர் பாருங்கள், அவரும் அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவன் இதிலே குடித்தது உண்டே என்றால், இயேசுவுக்கு பிரயோத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடி என்ன உண்டாகும்? நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தண்ணியை குடித்தா உனக்கு தாகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அருமையானவர்களே அடுத்து என்ன சொல்கிறார் படிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்ச அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு காலம் என்ன செய்யாது? தாகமே உண்டாகாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவர் இந்த வார்த்தையில தெளிவுபடுத்துகிறார். நீ எடுத்து குடிக்கிற பார்த்தியா, இந்த தண்ணி உன் வாழ்க்கையில் தாகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் ரெண்டாக பிரிக்கிறேன், ஜீவ தண்ணீரையும் சாதாரண தண்ணி நான் பிரிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்குற தண்ணீர் நீ குடிச்சின்னா ஒரு நாள் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. இதில் என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அருமையான ஒரு சத்தியம், நீ கொடுக்குற தண்ணீர் தாகம் உண்டாயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாதம் தேய நீ நடந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி வராது. உடல் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் நீ வெளிவர கீறி கொண்டாலும் வாழ்க்கையில் விடுதலை வராது, நிம்மதி வராது. நீ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், சாகர வரையிலும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். உலக வழிபாடுகளையே நீ கைகொள்ள வாழ்க்கையில் நிம்மதி வராது, சுகம் வராது, நிரந்தரம் எதுவுமே இல்லை, நிரந்தரமற்ற ஒரு காரியம். ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரும்போது நீ பாதம் தேய நீ நடக்க வேண்டாம், உடல் கீறி எல்லா ரத்தத்தை நீ சிந்த வேண்டாம், பெரிய ஒரு தியாகமெல்லாம் நீ செய்ய வேண்டாம். என்றைக்கும் நீ வேதனைப்படக்கூடாத அளவுக்கு நான் உனக்கு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நித்திய காலமாக உனக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அப்படிங்கிற. கரங்களை நல்லா தட்டி எஸ் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிற சத்தியம் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தர் நல்லவருடைய கிருபை இன்றைக்கு அதுதாங்க நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கு நீங்களாம் எடுக்கிற முயற்சியில் எனக்கு அருமையானவர்கள வாழ்க்கையில் நிம்மதி சுகம் இல்லை, ஆனால் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் அதுதான். அந்த சத்தியத்தை அறிகிற பிரகாரம் நீங்கள் அறிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளும் தாகம் எடுக்காத, ஒரு நாள் பிரயாசப்படாத, ஒரு நாள் நீங்கள் வேதனைப்படாத அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தியமுள்ள தேவனை விசுவாசித்தால் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இயேசு கிறிஸ்து பாருங்கள் இதை குறித்து சொன்னார். ஆமென்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையாக ஒரு காலம் தாங்க எடுக்காத ஜீவ தண்ணீரா? நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுங்களேன். ஒரு காலமும் நீ பிரயாசப்படாது, வேதனைப்படாதது, நீ பெரிய ஒரு தியாகம்லாம் நீ செய்ய வேண்டாம், ஏசப்பா விசுவாசி, அவர் உனக்கு நித்திய காலமாக உனக்கு நித்திய ஜீவனை என்ன செய்வார்? கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். நீ மருந்து மாத்திரை ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம், நீ அப்பா சமூகத்துக்கு வா அப்படின்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எது அங்கே எண்ணெய் அல்லேலூயா போட வைக்கலான்னு பார்க்குறியா?
அங்கே வந்து சோத்திரம் போட வைக்க பார்க்குறேன். இந்த அல்லேலூயா இந்த ஆமேன் சோத்திரம்லாம் எனக்கு பிடிக்காது. போ, எத்தனை கவனிக்கிறீங்க? போ, நீ மோண்டு கொள்ளுகிற தண்ணீர் உனக்கு தாகம் தீர்க்காது. நீ போகிற வழியில் உனக்கு நிம்மதி சுகம் நித்திய ஜீவன் கிடையாது. எத்தனை கவனிக்கிறீங்க? சோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீர். நான் அல்லேலூயா போடுவேன், நான் சோத்திரம் போடுவேன், நான் ஆமென் என்கிற கோஷம் போடுவேன். என்ன சொன்னா என்றைக்கும் தாகம் எடுக்காத அல்லேலூயா என் வாழ்க்கையில் எப்பொழுது ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா எனக்கு தராரு. கவனிச்சிங்களா? சோத்திரம் அல்லேலூயா. கோழி வெட்டி ஆடு வெட்டி எல்லாரையும் கூப்பிட்டு 10,000 செலவு பண்ணுற வேலை மிச்சங்க எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மிச்சம் பண்ணிட்டாரா? சோத்திரம் அல்லேலூயா. அதை என் ஆண்டருக்கு செலவு பண்ணிட்டு போகிறேன். எவ்வளோ ரிஸ்கில்லாத ஆண்டனை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவருடைய கிருபை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அற்புதமான சத்தியங்க. 25 வசனம் 26 வசனம் படிக்கும்போது எனக்கு அருமையான ஒரு காரியம் நடக்கிறது. 15லிருந்து நீங்கள் 19 வரையில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 1:18 படிச்சிங்கன்னா கிறிஸ்து பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படி நமக்கோ. ஆமாங்க, நம்ம செய்கிற காரியமெல்லாம் உலகத்துக்கு அது பைத்தியமாக தெரியும். என்னடா பைத்தியார் நாட்டை அல்லேலூயா போடுறான், சோத்திரம் போடுறான், ஆமென் போடுறான், முக்காடு போட்டு கண்ண முடி உட்காந்துருக்கிற பைத்தியாருங்க அப்படின்னு அவன் உலகம் அப்படி தான் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற முக்காடு போட்டால் முழங்கால் போட்டால் அல்லேலூயா சோத்திரம் பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கவனிச்சிங்களா? ஆவிக்குரியவன் ஆவிக்கு ஏற்ற பிரகாரம் அவன் சிந்திக்கிறான்னு பார்க்குறோம். மாம்சத்துக்குரியவன் உலக பிரகாரமான காரியம் சிந்திக்கிறான். அவனுக்கு தெரியாது, ஆவிக்குரிய வட்டாரமெல்லாம் தெரியாது. கவனிக்கிறீங்களா? சிலவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குன்னா நான் சொல்கிற காரியம் ஈஸியாக விளங்கும், ஆனால் சிலருக்கு விளங்காது, போக போக விளங்கும். சோத்திரம் அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்கள், ஏசாயா 53:4-5 சொல்லப்படுகிறது, மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தாருடைய தழும்புகளாலே. ஆமாங்க, இதுதாங்க சத்தியம். இந்த சத்தியத்தை அறிங்க. ஆமென். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பெரிய ஒரு தியாகம்லாம் செய்யவே வேண்டியதில்லை. கவனிச்சிங்களா? சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டாம். சோத்திரம் அல்லேலூயா. அவர் விசுவாசித்தால் போதும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை. அற்புதமாக சமாரிய பெண்ணை ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாரு. யோவான் 4:15 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மோண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். ஆஹா, ஓஹோ, உனக்கு உடனே கொடுத்துருன்னு நினச்சியா? சோத்திரம் அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கேட்ட உடனே அந்த அம்மா கொடுக்கல. கவனிங்க. ஆமாம், அவர் சொல்ற பாருங்கள், அந்த சமாரிய பெண்ணுக்கு உடனே இனிமேட்டு இந்த கிணத்துக்கு வர வேலையே மிச்சமாடா. அல்லேலூயா. கிணத்துல தண்ணி எடுக்கிற வேலையே மிச்சம். அந்த தண்ணீர் எனக்கு கொடுத்துருங்க, இனிமேட்டு நான் இங்கே வரவே மாட்டேனே. அப்படியா? சோத்திரம் அல்லேலூயா. அங்கே தாங்க ஆண்டவர் செக் வைக்கிற மாதிரி எனக்கு அருமையானவர்கள் அந்த தண்ணீரை தர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே 16 வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே. ஐயையோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் இவர்கிட்ட நான் கேட்டிருக்கே மாட்டேனே. சோத்திரம் அல்லேலூயா. உன் புருஷனை என்ன செய்ய? புருஷன் இருந்தால் தானே அழைச்சிட்டு வர முடியும். சோத்திரம் அல்லேலூயா. உடனே அந்த அம்மா ஒரே போட்டா, எனக்கு புருஷனே இல்லை. பாருங்க, எனக்கு அருமையா. அதுக்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். சோத்திரம் அல்லேலூயா. நல்லா நீங்கள் கவனிங்க. எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். எந்த புருஷனை சொல்கிறதுங்க? சோத்திரம் அல்லேலூயா. 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிற ஒருவனும் உனக்கு புருஷன் இல்லை. இதை உள்ளபடி சொன்னாய். சோத்திரம் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு? ஏன் அந்த காரியத்தை தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு? அவளை குற்றப்படுத்த சொல்லவில்லை, அவளை வேதனைப்படுத்த சொல்லவில்லை. ஜீவ தண்ணீர் வேணும்னா, உனக்கு நிம்மதி வேணும்னா, உனக்கு சுகம் வேணும்னா நீ பாவத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். அல்லேலூயா. கெட்ட குணத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். வேண்டாத காரியத்தெல்லாம் நீ விட்டு வந்தேன்னா உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரேன். கவனிச்சிங்களா? சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை நீங்கள் அறிகிற பிரகாரமாக அறிஞ்சு செய்ய வேண்டிய பிரகாரமாக செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக ஜீவ தண்ணீரை என்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பாய ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும், நிரம்ப ஆரம்பிச்சிடும். மோன்று கொண்டு சந்தோஷமாக குடிக்க அந்த அனுபவத்தை நடத்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா.
19 வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, இது நான் அவரெல்லாம் சாதாரண மனுஷனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. நீ மெய்யான தீர்க்கதரிசி. யாரு? மெய்யான தீர்க்கதரிசி. சோத்திரம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்கள் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெளிவா ஆண்டவரை முழுமையா அவள் உணர்ந்து கொண்டாள். சோத்திரம். அல்லேலூயா. நீ மெய்யான தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்லா கவனிங்க. அதை சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 25 வசனம் 26 வசனத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதுக்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நான் தான் அவர். அல்லேலூயா. நான் தான். என் பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிற. சோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பேசுறது அவளை பிரமிக்கத்தக்கதான காரியத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதிர்ச்சி விட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இது பயங்கரமாக இருக்கும். அடுத்தது அப்படியே நான் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். 28 வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. அல்லேலூயா. இங்கே தான் கவனிக்கணுங்க. இங்கே தான் கவனிக்கணும். ஏன் குடத்தை கொண்டுட்டு போக வேண்டியதானே? குடத்தை வைத்து விட்டு. சோத்திரம். அல்லேலூயா. குடம் எதை குறிக்கிறது? பழைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, ஆண்டவர் வெறுக்கிற காரியம். அதை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் எல்லா மக்கள்கிட்டையும் அவன் சொல்கிறா, நான் என்ன பண்ணணும் ஒருத்தர் அப்படியே சொல்லிட்டாரு, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் மேசியா, வந்து பாருங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்ததில் பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை நான் சொல்கிறேன். நல்லா தயவுசெய்து கவனிங்க. தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களை மற்றவங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குடமாகி அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை விட்டுட்டு, நீ சத்தியத்தை அறிந்து நீ பரிசுத்தமா நீ போன அப்படின்னா உன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். அப்படிங்கிறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. நடந்ததை கவனிங்க. அவள் குடத்தை கொண்டு போகவில்லை. இன்னைக்கு சபைக்கு வரோம், மறுபடியும் அந்த பாவாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறோம். பாவாழ்க்கை இன்னையோட விட்டுருங்க. ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை இன்னோட விட்டுருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவளுக்குள்ள நான் 5 புருஷனோட வாழ்ந்தேன். ஒவ்வொரு புருஷன் மூலமாக நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் தாகத்தை தீர்க்கக்கூடிய எம்பெருமானா இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சுகம், அந்த பாவ மன்னிப்பு எனக்கு போதும் என்று சொல்லி அந்த குடத்தை வைத்து விட்டு பரிசுத்தமாய் போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் மாறாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடு மாறாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறாது, மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற முடியாது என்பதுதான் இந்த சமாரியா பெண் மூலமாக நமக்கு காண்பிக்கிற மிக மிக ஆழமான சத்தியம். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் படிப்பில் என்று சொன்னால் அதே 4ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையானவர்கள் 39 வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் விசுவாசமுள்ளானார்கள். சமாரியா அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாச சமாரி பட்டணம் ஒரு எழுப்புதல் அடைஞ்சது. கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு சமாரியா பெண்ணின் ஒரு மனம் திரும்புதல், சத்தியத்தை அறிந்து மனம் திரும்புதல் மூலமாக சமாரியா பட்டணமே எழுப்புதல் வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் சத்தியத்தை நான் அறிகிற பிரகாரமாக அறியலை. அதனால தான் நானும் விடுதலையாகலை, மற்றவங்களை விடுதலையாக்க முடியல. தேவச்சனமே, இன்றைக்கு சத்தியம் உள்ளவரை நீங்கள் அறிஞ்சு பாவம் மன்னிப்பாகிய விடுதலை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள சொன்னால் அநேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். கிராமம் உங்கள் மூலமாக எழுப்புதல் அடையும். கிராமம் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படும். குடும்ப நபர் உங்கள் மூலம் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் வந்தது கொஞ்சம் தான் வந்திருக்கிறேன். இதோட நான் முடிச்சலான்னு விரும்புகிறேன். என்ன டாப்பான சத்தியமான இருக்குது, நேரம் இல்லை. புரிந்து கொள்ளுங்க என் அன்புக்குரியவர்களே. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றதாக கர்த்தர் இந்த பிலதெல்பியா சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ நீங்களும் கணவன் மனைவி பெற்றோர்களை 4 பேர் மட்டும் இந்த சபையில் இருக்கும்படியாக அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை கொண்டு 400 பேரை சபைக்கு கொண்டு வரும்படியாக, உங்கள் மூலமாக 400 பேர் ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
சில மணி நேர உபதேசம் வாழ்க்கையில் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. எத்தனை நாள் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கிறோம், எத்தனை நாள் ஆண்டுடைய உபதேசத்தை கேட்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்பதான் சிந்திக்கும்படி நான் சொல்லுகிறேன். குற்றம் சாட்ட நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நம் மூலமாக கர்த்தர் பெரிய ஒரு அறுவடையை வச்சிருக்கிறாரு. அநேகருடைய பாவத்தில் இருக்கிற சாபத்தில், கண்ணீர், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேதனையில் மக்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். அவளை என்னங்க பெருசாக போய் சொன்னான்? தனக்குள்ளதை தான் காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினது தான் போய் சொன்னான். பெருசாக என்ன சொன்னான்? இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஆண்டவர் செய்த மகிமையான காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் சாட்சியாக வாழுங்க பிரியமானவர்களே. ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், எனக்கு அருமையால் அவங்க சொல்கிறாங்க 42 வசனத்தில், அந்த சிறியை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்து உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசி. இதில் என்ன சொல்கிறாங்க? சமாரிய பெண்ணை மட்டம் தட்டவில்லை, அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எனக்கு அருமையானவர்களே, நீ வழிகாட்டிட்ட அவருடைய உபதேசத்தினால் நாங்கள் விடுதலை ஆகிட்டோம். கவனிச்சிங்களா? நீங்கள் அப்பா சமத்தை கொண்டு வாங்க, இயேசுவுடைய அன்பினாலே, இயேசுவுடைய வல்லமையினால அநேக ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் அப்பா சமூகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அநேகருடைய கண்ணீர் மாறப்போகுது, அநேகர் விடுதலையாக போகிறாங்க. நீங்கள் ஒரு கருவி, அவ்வளோதான். நீங்கள் ஒரு வாய்க்கால். வளர செய்ய வேண்டியது அவர். ஆமென்னு சொல்லுங்கள். செழிப்பாய் மாற்ற வேண்டியது ஏசப்பாவுடைய வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாச மக்கள், நீங்கள் மட்டும் சத்தியத்தை அறிந்தால் போதாது, மற்றவர்களுக்கு சத்தியத்தை காண்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் சிறந்த பணி. ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்புக்குள்ள ரெண்டாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 4 அதிகாரம் 17 22 வரலும் படிக்கும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அப்படியே கலிலேயா கடலோரமாக அப்படி நடந்து போகிறார். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் என்ன செய்கிறாங்க? மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே பேதுருவையும் அந்திரேயும் பார்த்து சொல்கிறாரு, இது நான் வரல, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க. நான் உங்களை என்ன செய்கிறேன்? மனசில் பிடிக்கலாம் மாற்றேன். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனே வலையை விட்டு ஆண்டவர் பின் சென்றார்கள். யாக்கோபு, யோவான் அவங்ககிட்ட போகிறார். அப்பா, உங்களையும் நான் என்ன செய்கிறேன்? மனசில் பிடிக்கலாம் மாற்றுறேன். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க படகை விட்டு உடனே வர்றாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது எப்படி நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை தொடுகிறது. ஆண்டவருடைய மனதுருக்கம் அவர்களை மாற்றுகிறது. இவர்தான் மெய்யான தெய்வம். மெய்யான தெய்வம், உலகத்துக்கு வந்த, பிரகாசிக்க வந்த மெய்யான தெய்வம். இவர் மூலம் இவரை பின்பற்றினால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி பின்பற்ற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. சமாரியா பெண் காலியான குடம் வைத்து விட்டால், பேதுரு, அதாவது சீசர்கள் காலியான வலையை, காலியான படகை விட்டு பின் சென்றார்கள். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் நம்ம பார்த்தீங்களா? காலியான ஜாடி, காலியான பாத்திரம், அப்புறம் காலியான படகு, நிரம்பினதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு காலியான குடத்தை விட்டுரு, காலியான வலையை, காலியான படகை விட்டுட்டு வந்துரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? பேதுரும், யோவான், அந்திரே, யாக்கோபு, இந்த வலை நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, அப்பப்போ ஏசப்பா கொஞ்சம் வலையை போட்டு மீன் பிடிச்சி கொஞ்சம் செலவுக்கு காசு எடுத்து. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பாவமான வலை அப்படியே கொஞ்சம் அப்படியே தோல் மேல் போட்டுகிட்டே சுற்றுறோம். அப்பப்போ அந்த படகை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஐயோ, சில பேர் யோசிக்கிறீங்க, அந்த வலையை கொண்டாந்துருந்தா பரவாயில்லையே, அந்த படகை கொண்டு வந்திருந்தா பரவாயில்லையே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிற, காலியான வலையும் வேண்டாம், காலியான படகும் வேண்டாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய பாவம் எதுவுமே வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உன்னை நடத்துகிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இருக்கிற போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என் அன்புக்குரியவர்களே, காலியான வலை வேண்டாங்க, காலியான படகு வேண்டாம். அது பழைய பாவம், பழைய சுபாவங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய மனுஷனை களைத்து போடுங்க. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆமென், மெய்யான கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் தரித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை அறிகிற எனக்கு அருமையான எபேசியர் 4 அதிகாரத்தை தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் பொய் சொல்லாமல் இருங்க, கோபப்படாமல் இருங்க, கசப்பு வெறுப்பு இல்லாமல் இருங்க, ஒரு மன்னிங்க. ஆமென். சத்தியத்தை அறிஞ்சு நான் இன்னும் பொய் பேசி, நான் இன்னும் கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு, நான் இன்னும் கசப்போடு வாழ்ந்த அப்படின்னா, எனக்குள்ளே இன்னும் மன்னிக்கிற சுபாவம் அல்ல அப்படின்னா, நான் இன்னும் சத்தியத்தை நான் அறிகிற பிரகாரமாக
அறியல. இன்னும் நான் வலையை மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறேன், வலையை தோளில் போட்டு தான் சுற்றுறேன், அதனால் எனக்கு விடுதலை இல்லைங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்புக்குள்ள உங்களை பார்த்து சொல்கிறேன், சத்தியத்தை அறிகிற பிரகாரம் நீங்கள் அறிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காற்றை செய்ய ஆரம்பிச்சிருவார், உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியமுள்ள தேவனை தேடுங்கள். மூன்றாவது காரியம் மத்தேயு 6:30-33 சொல்லுகிறது, முதலாளுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட சத்தியத்தை அறிங்க. எனக்கு அருமையான தேடுங்க, கூட கொடுப்பார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எஸ் எஸ், பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கரங்களை தட்டி கூரை இல்லையே. லூக்கா சுவிசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் 30-32 வரலும் படிக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சத்தியமுள்ள வார்த்தைஸ். நாளைக்காக கவலைப்பட்டு இருக்காங்க அநேகர், நாளைக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வாரம் என்ன வாடகை எப்படி கட்ட போகிறோம் தெரியல, எப்படி வட்டி கட்ட போகிறோம் தெரியல, எப்படி லோன் கட்ட போகிறோம் தெரியல, எப்படி குழந்தை குட்டிக்கு எப்படி பீஸ் ஆகுது. இது சோத்திரம். தன்னை ஓட்டு குழப்பனா வாழ்க்கை போகுமா? சோத்திரம். அல்லேலூயா. கவலை என்பது பஞ்சரான டயருக்கு ஒப்பனையானது. அவிசுவாசம் என்பது பெட்ரோல் இல்லாததுக்கு சமம். சோத்திரம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்களையே நீங்கள் பஞ்சர் பண்ணி வச்சுருக்கிறீங்க? இன்றைக்கி பஞ்சர் ஒட்டுங்க இயேசுவின் நாமத்தினால, சத்தியத்தினால. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ரன் ஆகிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்க மாட்டீங்க. ராமேன்னு சொல்லிடுங்களேன். சோத்திரம். அல்லேலூயா. முதலாளுடைய ராஜ்யருடைய நீதியை தேடுங்க, அப்போ வெள்ளங்களை கூட ஆண்ட தருவாருங்க. அப்பாவை தேடுறத ஒன்று நிறுத்தாதீங்க. என்ன வேலை வந்தாலும் சரி, அப்பாவை தேடிட்டு வேலை செய்யுங்க. ஆமென். அப்பா சமூகத்தில் மண்டி இட்டுட்டு போங்க. அந்த காரியம் ஜெயமாக இருக்குது, அந்த காரியம் வெற்றியார். குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ? ஜெபம் என்பது ஆயத்தம், விசுவாசம் என்பது ஆயத்தம். ஆவிக்குரிய காத்து ஆயத்தம் பண்ணிட்டு போங்க, அப்புறம் ஜெயம் தானாக வரப்போகுது. தேவையில் அவர் அற்புதம் சந்திக்க போகிறாரு. இவ்வளோதாங்க மெத்தடு. இதில் என்னங்க கஷ்டம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற பிரகாரமாக அறிந்து செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு. அவ்வளோதான், ஈஸி தான். கிறிஸ்து வாழ்க்கை எல்லாம் ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. நீ பல மைல் தூரம் போக வேண்டாம், மாநிலம் டு மாநிலம்லாம் போக வேண்டாம், வீணான செலவே வேண்டாம். முழங்கால் போடு, அப்பா சமத்துக்கு அவர் நடத்திட்டு போவார். அவ்வளோதான். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டமாக இருக்குது? சத்தியத்தை அறிஞ்சிக்குங்க, செயல்படுங்க, அவ்வளோதான். கர்த்தர் அழகாக நடத்துவார், வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார். சுகவாழ்வு துளிர்க்கும், கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கனியை பறித்து நீங்கள் சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஜாலியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. போராட்டம் பாடுகளை கண்டு அஞ்சாத, அதி சீக்கிரத்தில் நீங்கி விட இந்த லேசான உத்திரவும் அது நித்திய கடமையும் உனக்கு உண்டாக்கும். திராணிக்கு மேலே சோதிக்காண்டு விட மாட்டார், தப்பித்துக் கொள்ளும்படி வழியை உனக்கு உண்டாக்குவார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை. லூக்கா 6:38 தெளிவாய் சொல்லுகிறது. படித்து முடிச்சிடலாமா? அவ்வளோதான். எந்த சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். லூக்கா 6:38 கடைசி 4வது காரியம். கொடுக்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆமைக்கு குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். முதலாவது நம்ம பார்க்குற காலியான குடம், ரெண்டாவது பார்க்குற காலியான படகு, காலியான வலை, மூன்றாவது பார்க்குற எனக்கு அருமையானவர்களே சத்தியத்தையும் தேவனையும் தேடுங்கள், நீங்கள் தேடுகிறது கிடைக்கும். மூன்றாவது, நாலாவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அவ்வளோதான். சத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியும்படி தெளிவாக சொல்கிறேன். கொடுப்பது என்பது விதைப்பது. ஜெபம் ஒரு உயிர் நாடி, விசுவாசம் உரம், பரிசுத்த ஆவிங்கிறது தண்ணீர் ஊற்று. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விதை என்பது தேவனுக்கு கொடுப்பது, காணிக்கை. நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. இன்றைக்கு ஜெபம், விசுவாசம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எல்லாம் இருக்குது. ஒரு நிலத்தில் எனக்கு அருமையானவர்களே உரம் போடுறீங்க, தண்ணீர் ஊற்றுறீங்க, இது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. விதை விதைக்கல என்ன நடக்கும்? நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா அபிஷேகம் மாதிரிங்க, அன்னை பாசை பேசுகிறீங்க. உங்களை போல் அன்னை பாசை பேசுகிற யாருமே கிடையாது. உங்களை போல் ஆவி நிரம்பி சேர் உடைக்கிற ஆள் யாருமே கிடையாது. இல்லை சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. சேர் உடைச்சவங்களாம் வாங்கி கொடுத்துருங்க. எங்கடா போய் எங்கே வந்து சிக்க வச்சுட்டாரு. ஆமாம், நான் உங்கள் சிக்க வைக்கிறதுல வெள்ளாடிங்க, கில்லாடிங்க. சோத்துறாங்க. ஏசுனார் சிக்க வச்சார் பாருங்க அந்த பெண்ணை. சோத்துரம். சிக்க வைக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலைக்கு தான் செய்ய போகிறோம், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் செய்ய போகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள் அப்போ நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆவியில் நிரம்புகிறோம்.
நல்லா கவனிங்க. உங்கள் நல்ல நிலத்தில் எனக்கு அருமையானவர்களே, உரத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, தண்ணியை மட்டும் காடு நம்ப விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் விதை மட்டும் போடலையே, எப்படி அறுவடை? அல்லேலூயா. விதை காணிக்கை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குன்ற விதைக்கல சரியாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் உரம் போடுறது, நீங்கள் தண்ணீர் விடுறது வேஸ்ட் பாங்க. 30, 60, 100 பலனை பார்ப்பீங்க. நீதிமொழிகள் 3, 9, 10 தெளிவாக சொல்லுகிறது. உன் எல்லா பொருளாலும் என்ன செய்ய, உன் எல்லாம் முதல் பலனான கர்த்தரை கணம் பண்ணு, அப்பொழுது உன் ஆலையில் என்ன செய்யும், திராட்சை, உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை என்ன செய்யும், புரண்டு ஓடும். இப்போ வந்துருமா அந்த யோவான் 8:38 முடிச்சிருவோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை எவ்வளவு தாங்க. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னா ஏன் இல்லை? சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால, விசுவாசிக்கனால சுகம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம், சமாதானம் மட்டும் கிடைக்கலாம், இது போதாது. ஐஸ்வர்யம் இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும். விதை இருந்தால் தான் அறுவடை செஞ்சு வேறு பக்கம் விதைக்க முடியும். கவனிக்கிறீங்களா? இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வரணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. ஜெபிக்கலாம், விசுவாசிக்கலாம், அதுக்குண்டான சமாதானம் சுகம் உண்டாகும். ஆனால் ஐஸ்வர்யம் எங்கே வரும்? விதைச்சா தான் ஐஸ்வர்யம் வரும். ஆமென்னு சொல்லுங்களேன். சத்தியத்தை இன்றைக்கி அறிஞ்சு கொள்ளுங்க. விதைக்க ஆரம்பிங்க. ஆண்டர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் அளந்து போடுவார். யார் சொன்னாங்க? சேனலி சொல்லலை, ஏசப்பா சொன்னார். ஆமென்னு சொல்லுங்கள். சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியுங்க, செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். 4 காரியம். காலியான குடம் வேண்டாம், காலியான வளையம், காலியான படகம் வேண்டாம். 3வது, எனக்கு அருமையானவர்களே, சத்தியமுள்ள தேவனை தேடுங்கள், நீங்கள் தேடுகிறது கிடைக்கும். ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. 4வது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்படும். அவ்வளோதான். நம்ம எழுந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோங்களா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறோம்.